விஜயின் மாஸ் ஹீரோ புள்ளி எங்கு துவங்கியது தெரியுமா? திரையில் தோன்றிய காலத்தில் இருந்தே நடிகர் விஜய் புதிய இயக்குனர்களை அறிமுகம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்தவர். பல படங்கள் அவருக்கு தோல்வியை கொடுத்திருந்தாலும் பல புதிய இயக்குனர்களை அறிமுகம் செய்து வைத்த பெருமை அவருக்கு உண்டு. அதேபோல ஒரு இயக்குனருடன் இவருக்கு ஒரு சிங்க் ஏற்பட்டால் கண்ணை மூடிக்கொண்டு அவருடன் மீண்டும் மீண்டும் இணைவார். அப்படி நாம் பல பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ரமணா, பேரரசு, பரதன், AR முருகதாஸ், அட்லி, லோகேஷ் கனகராஜ் என இப்படி இயக்குனர்கள் பெயரை கூறலாம். இன்று மாஸ் ஹீரோவாக விஜய் ஜொலித்து வருகிறார். ஆரம்ப நாட்களில் பூவே உனக்காக, லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய் என அடுத்தடுத்து லவ் ரொமான்டிக் படங்களில் விஜய் அனைவரையும் கவர்ந்து வந்தார். அதாவது பெரியவர் முதல் குழந்தைகள் வரை விஜயை தங்கள் வீட்டு பிள்ளையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இப்படி சென்று கொண்டிருந்த விஜயின் வாழ்வில் எப்படியாவது மாஸ் ஹீரோ ஆகிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு அடித்தளமிட்டது. அந்த திரைப்படம்தான் பகவதி. ஆனால் அதற்கடுத்து வந்த திருமலை திரைப்படம்தான் விஜயின் மாஸ் ஹீரோ இமேஜை முழுவதும் தூக்கி நிறுத்தியது எனலாம். ஆம், விஜய், ஜோதிகா, ரகுவரன், விவேக், கௌசல்யா, மனோஜ் கே சயான், அவினாஷ் போன்ற பலரின் நடிப்பில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்து விஜயின் வாழ்வில் மாஸ் ஹீரோவுக்கான முதல் புள்ளியை திருப்பு முனையாக மாற்றியது இப்படம். அன்று முதல் இன்று வரை அவர் எத்தனை படங்களில் மாஸ் ஹீரோவாக நடித்துள்ளார் என நம்மால் கூற முடியும். அவற்றுக்கெல்லாம் அடித்தளமாக அமைந்ததே திருமலை திரைப்படம். குறிப்பாக விஜய் பேசும் வாழ்க்கை ஒரு வட்டம் என்கிற வசனம் இன்று வரை மக்கள் மத்தியில் பிரபலம். மேலும் வித்யாசாகர் இசையில் வெளியான பாடல்களும் படத்துக்கு பெரும் பலத்தை சேர்த்தது. எனவே இந்த புள்ளிதான் விஜயின் மாஸ் ஹீரோ துவக்கத்திற்கான ஆரம்பமாக அமைந்தது.